இன்றைக்கி வந்து சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுற நைவேத்தியத்தை பற்றி பண்ணலான் இருக்கேன். இது வந்து எப்படின்னா, இது இந்த கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த நைவேத்தியம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது அக்கி தம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாள், இல்லைன்னா பஞ்ச கஜாய அப்படின்னு சொல்லுவாள். பஞ்ச கஜாயனா 5 பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். எப்படி வந்து நமக்கு வந்து சிவராத்திரி 5 வகைகள் இருக்குது இல்லையா? நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அதை குறிக்கிற மாதிரி இந்த இருக்குது. இதை வந்து இப்போ பண்ண போகிறோம். என்னென்ன வச்சுருக்கேன்? வெல்லம், அரிசி, பச்சரிசி. எவ்வளோ பச்சரிசி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் போகிறோம். எவ்வளோ எடுத்துக்கிறோம் பச்சரிசி, அதில் பாதி பொட்டுக்கடலை, பாதி வேர்க்கடலை, ஒரு 4 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு. ஆனால் டேஸ்ட்டுக்கோசரம் என்ன பண்ணுவேன்னா, இதையும் ஆட் பண்ணுவோம். அதாவது கொப்பரை, இந்த தேங்காய், உடந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது வந்து ஆப்ஷனல். இது ஆப்ஷனல். வேணா போடலாம், வேணாண்டா போடலாம். இது வந்து போடுறேன். இன்றைக்கி நான் போடுறேன். இப்போ நல்லா வறுத்துக்கணும், எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பச்சரிசி போட்டிருக்கேன், வறுக்கிறேன். ஆக்சுவலாக சிவராத்திரி அன்றைக்கி 4 காலம் பூஜை பண்ணுவாள் கோவிலெல்லாம். 4, அதாவது ஒரு காலமும் வந்து 3 மணி நேரம் கணக்கில் 4 காலம் பூஜை பண்ணுவாள். அதாவது 4 வேதத்தை குறிக்கிற மாதிரி, ரிக்வேதா 4 வேதத்தை குறிக்கிற மாதிரி. அதேமாதிரி நம்மளோட 4 பருவம், பாலப்பருவம், இளமை பருவம், நடுப்பருவம், முதுகு பருவம், இந்த 4 பருவத்தை குறிக்கிற மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம் அந்தந்த டயத்துக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ 4 காலம் போய் கோவிலில் போய் நம்ம அபிஷேகம் அதெல்லாம் பார்க்குறது வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து வெற்றியும் செல்வமும் குவியும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் முக்தியும் அதேமாரி, முக்தி அடுத்த ஜென்மம் நம்ம அடுத்த பிறவியே இல்லாத நமக்கு மோட்சமும் கிடைக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு நல்லது கோயிலில் போய் பார்க்குறது. இதுமாதிரி நல்லா சிவப்பாக வறுத்துட்டுருணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அடுத்தது வறுக்கிறேன். இப்போ வேர்க்கடலை போட்டுருக்கு, அரிசி வறுத்துட்டு இது நல்லா சிவப்பாக வறுக்கணும். இந்த 4 காலமும் பூஜைக்கு வந்து நம்ம நல்லா மடியாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு பெரிய இன்னும் ஸ்லோகம் தெரியாட்டா கூட இந்த 5 எழுத்து மந்திரம் வந்து நமச்சிவாயம் நமச்சிவாய அப்படி சொன்னாலே போகிறோம். அவ்வளோ ஒரு புண்ணியம். நமக்கு வந்து மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். இப்போ பொட்டுக்கடலை போட்டிருக்கு, இது நல்லா வறுக்கணும். இந்த 5 எழுத்து மந்திரத்தை பற்றி எவ்வளோ அழகாக திருவெட்பால சொல்லியிருக்கா அப்படின்னா, எந்தை பேர், எந்தை அப்படின்னா என்னோடய தந்தை. அது வந்து 1000 அன்றே 100 அன்றே வெறும் 5 எழுத்தே. அந்த பாட்டில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. ரொம்ப கஷ்டமான வெறும் 5 வார்த்தை, நமச்சிவாய அப்படின்னு 5 வார்த்தை. அந்த 5 வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. எப்படி நம்ம நாராயணா ஓம் நம்ம நாராயணான்னு ராமானுஜர் சொல்லி வெளியில் சொன்ன மாதிரி, அதே மாதிரி இந்த நமச்சிவாயா இது வந்து சிவனுக்கிட்ட போனால் பாப்ப விமோச்சகர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம பாவம்லாம் குறைஞ்சி புண்ணியம் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெறும் இந்த நமச்சிவாய் சொல்லிட்டு 4 கால பூஜைக்கு போனாலே வெறும் புண்ணியம். இந்த எள்ளு போட்டிருக்கேன். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம சிவபெருமான் வந்து இந்த அன்னப்பிரியர் அப்படின்னால ஜென்ரலாக கோவில் வந்து எல்லா பிரசாதமே இந்த அரிசி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த பால் பாயசம், அந்த இல்லை எல்லோதரை, பொங்கல் அது மாதிரி போடுவாள். அதனால இதில் கூட பாருங்கள் அரிசி இருக்குது. அரிசி சம்மந்தப்பட்டதாக போடுவாள். 4 காலமும் 4 பண்ணுவாள். ஆனால் விரதம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எப்படி வைகுண்ட ஏகாதசி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பாள். சில பேர் பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாள். இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு இது கெட்டு போகாது. ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாம், அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கிறேன். நடுவில் இங்கே என்ன பண்ணணுன்னா, வெல்லம் எவ்வளவோ அதில் 3 கப்பு, எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுத்துருந்தோமோ அந்த கப்பில் 3 ஜலம் விட்டுருக்கேன். கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டுறேன். அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டின்ட்டேன். திருப்பி அடுப்பில் விட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணேன், இந்த இது அடுத்த நாள் நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கொப்பரையை என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு, பாகுலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை, கரைஞ்சா போகிறோம். கரைஞ்சதில் இந்த கொப்பரையை போடுறேன். கொப்பரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ என்ன அடுத்த நாள் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக இது பாருங்கள், இங்கே வந்து நல்லா மாவு வந்து நைஸாக அரைச்சிட்டுருக்கேன். இன்னும் நைஸாக வேணும்னா சடையில் போட்டு சலிக்கலாம். அது இது கொஞ்சம் லேசாக திரியாக இருக்குது சலிக்காதனால. பட் இது டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் அதில் போடுறேங்க. கொதி வந்துடுத்து போகிற ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் விட்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிண்டலாம். பாருங்கள், நல்லா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக பிடிக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு ஒரு அந்த வேதத்துக்கு ஏற்ற மாதிரி பால், தயிர், தேன் அப்படி எடுத்துன்னு போனால் ரொம்ப விசேஷம். அப்படி எடுத்துன்னு போகலாம். பாருங்கள், அப்படியே நல்லா பிடிக்க வருது பாருங்கள். அப்படியே பிடிச்சி வைக்கணும். இந்த குழந்தைலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா, உடம்புக்கும் நல்லது. இது பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இதுதான் பாருங்கள், இதுதான் அடுத்து.
ஒன்றுமே ஆகாது, நல்லா இதுவானதுனால பாகுலாம் வைக்காதனால உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்ல வயசானவங்க கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அது. இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. இதான் பண்ணுவான் சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கு பேர் வந்து அரிசி தம்பிட்டு இல்லை வந்து பஞ்ச கஜாயா, இந்த 5 சிவராத்திரி குறிக்கிற மாதிரி 5 பொருட்களை வச்சு பண்ணுறது. நைவேத்தியம் எல்லோரும் பண்ணுங்க நீங்கள் கூட.